இந்தாங்க டீ சாப்பிடுங்க. டீயா? சுகர் நிறைய போட்டிருக்கா? நிறைய போட்டிருக்கு. மிச்சர் இருக்கா? இதை குடிங்களேன், மிச்சர் சாப்பிடலாம். இல்லை, மிச்சர் போட்டு குடிச்சா நல்லா இருக்கும். அப்படியா? அண்ணா இந்த பொண்ணு பார்க்க சொன்னே தம்பிக்கு என்ன ஆச்சுண்ணே? அவனுக்கு இந்த இடத்துல பொண்ணு கிடைக்காதியா? வேறு மாவட்டத்தில் ஒரு பொண்ணு பார்த்துக்கிறேன், அங்கே போய் பாருங்கள். அவனை பேச விட்றாதீங்க. இதானே கடைசி பொண்ணு. இதை பார்த்துட்டு இனிமேல் நான் உன்னை தொல்லை பண்ண மாட்டேண்ணே. பார்த்து இதோட முடிச்சுட்டு வந்துடுங்க. சரிண்ணே. இந்த மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கல. வேலை இல்லாத இந்த மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கல. இந்த மாப்பிள்ளை என்ன வேண்டாம். ஆகுது? பொண்ணு விட்டு வாங்கி தின்னுங்கிறான் அவன். ஏரோப்ளேன் வந்தால் வெளியே போய் பார்க்குறான்பா அவன். வரதட்சணை என்ன வேணும்னு கேட்டா அவன் ரிமோட் கார் கேட்குறாயா? எவ்வளோ நேரம்டா கிளம்புற? சீக்கிரம் வாடாம்பே. காஸ்டியூம்லாம் ஓகேவா? இங்கே உள்ளூரில் ஒருத்தரும் பொண்ணு கொடுக்கலன்னு தான் வெளியூர் போகிறான். அங்கே வந்து ஏதாவது இருக்குதுனமா அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. கரெக்டாக நடந்துக்க என்ன, சரியா? வாங்க வணக்கம். மாப்பிள்ளை என்ன பண்ணுறாரு? தம்பி இப்போ ஒன்றும் பண்ணலை. கல்யாணம் பண்ணி கொடுத்தவனு தான் 2-3 மாதம் நிலம் கிடக்கு. அதை வச்சு விவசாயம் பண்ணிக்கிட்டு நல்லா இருப்பாப்புல. இந்தாங்க டீ சாப்பிடுங்க. டீயா? சுகர் நிறைய போட்டிருக்கா? நிறைய போட்டிருக்கு. மிச்சர் இருக்கா? இதை குடிங்களேன், மிச்சர் சாப்பிடலாம். இல்லை, மிச்சர் போட்டு குடிச்சா நல்லா இருக்கும். அப்படியா? சரி, எடுத்து வரேன். என்னங்க? இல்லை, வேண்டாம். ஏய், இவனுக்கு இந்த ஜென்மத்தில் பொண்ணு கிடைக்காது. பொண்ணு வீட்டில் காப்பி கொடுத்தா அதில் போட்டு திங்க மிச்சர் கேட்குறான்டி இவன். ஏண்டா மனுஷனாடா நீ? அதில் போட்டு திங்க மிச்சராடா கேட்ப? அட, வீட்டில் திங்கிற பழக்கம் வந்துருச்சு சித்தப்பு. வேணும்னா பண்ணேன். என்னையா மவனுக்கு பொண்ணு பார்த்தியா? ஓகே ஆச்சா? அவனுக்கு இந்த ஜென்மத்தில் பொண்ணு அமையாதுண்ணே. மாப்பிள்ளைக்கு வேலை இருக்கான்னு கேட்குறாங்க, படிச்சிருக்கானான்னு கேட்குறாங்க. இவன் ஒன்றும் இல்லை, சும்மா மொட்டைத்தனமாக திரியிறான், டிவி பார்க்குறான், சுட்டி டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறான். பொண்ணு பார்க்க போகிற இடத்த மிச்சர் கேட்குறான். டீ கொடுத்தா மிச்சர் கேட்குறான். இவனுக்கு எப்படியா பொண்ணு கொடுப்பாங்க? அதுக்காகயா வந்திருக்கேன் நான். என்ன போலீஸ் இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவனை எங்கிட்டாச்சும் அதில் உள்ள தள்ளி விட்டுருவோம். ஒரு அப்ளிகேஷனை போட்டு விட்டு அப்படி செஞ்சிருவோமா? அப்படி செஞ்சிருவோம். ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அதில் போயிட்டாங்க நாய் மொத்துப்பட்டு வரட்டும். எப்படியும் கஷ்டப்பட்டானா வேலை வாங்கிடலாம். அதுக்கு பிறகு அவனுக்கு ஏதாச்சும் ஒரு பொண்ணு அமைஞ்சிருமியா பாரியா. அப்புறம் போலீஸ் எலெக்ஷன்லாம் போனால் அவன் போக மாட்டான். அவன் சுற்றி திரிகிறவன்னு நீனே சொல்கிற. அதனால எப்படியாச்சும் அவனை புஷ் பண்ணி அதில் தள்ளி விட்டுருவான். எங்கடா போனேன்? மணி 4 ஆச்சு. சுட்டி டிவியா? போடா. சரி, நான் இருந்தால் அவன் ஏதாச்சும் நினச்சிக்கிட்டு இருப்பான். அதனால் எப்படியாச்சும் பார்த்து அவனை ஓகே கொடுக்குற அளவுக்கு நீ பண்ணிடு. நான் போகிறேன், பார்த்துக்குவோம். தம்பி ஜாடா. என்ன? இனிமே உனக்கு பொண்ணெல்லாம் பார்க்க முடியாது. என்னாச்சு? இது வரைக்கும் உனக்கு எத்தனை பொண்ணு பார்த்துருக்குறான்? சரி, ஞாபகம் இல்லையா? உனக்கு எப்படா ஞாபகம் இருக்கேன்? ஒவ்வொரு இடத்தையும் அடி வாங்குறது மிதி வாங்குறது நான் தானே. சரி, இப்போ என்ன பண்ணணும்? போலீஸுக்கு ஆள் எடுக்கிறாங்களாம், போய் அப்ளிகேஷனை போட்டு வாப்போ. அதெல்லாம் முடியாது. அப்போ இனிமேல் பொண்ணெல்லாம் பார்க்க முடியாதுப்பா. பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணுறதுன்னு சின்ன திட்டமில் ஒரு வேலை இருந்தால் தான் பொண்ணு பார்க்கலாம். என்ன புரியுதா? போய் அப்ளிகேஷனை மரியாதையாக போட்டு வாப்போ. அப்ளிகேஷன் வேணுமா போடுறேன். வேலையெல்லாம் ஒன்றும் கிடைக்காது. இந்தாங்க, இதான் நீங்கள் போட சொன்ன அப்ளிகேஷன். தம்பி, அப்ளிகேஷன் போடுறது முக்கியம் இல்லைடா. நாளையிலேருந்து காலைல வெள்ளனா 5 மணிக்கு எழுந்திரிச்சு ட்ரைனிங்க்கு வந்துடு. 5 மணிக்கெல்லாம் முடியாது. அப்படிலாம் பொண்ணுன்னெல்லாம் பார்க்க முடியாதுப்பா. ஒழுங்கு மரியாதை காலைல 5 மணிக்கு வந்துருச்சு வந்துடு. டே தம்பி என்ன? எந்திரா, மணி 5 ஆச்சு. நேற்று என்ன சொன்னேன்? இன்னும் 10 தண்டால் ஏறா. ஐயோ, முடியல. இதில் 10 புல்லப்ஸ் எடு. பார்த்தலாம் முடியாதுப்பா. தென்னை மரம் ஏற தெரியுமா தம்பி? தெரியுமே. இங்கே இதில் ஏறு பார்ப்பான். இந்த ஒரே நிமிஷம் தான் வரேன். எப்படி, சூப்பரா? ஏனியா இஷ்டப்படுக்கிறியா?
டேய் தம்பிக்கு வாடா. நீச்சல் தெரியுமா உனக்கு? தெரியாதே. போலீஸ் ட்ரைனிங்லே இதாண்டா ரொம்ப இம்பார்ட்டனு. 7 நிமிஷத்தில் 1500 மீட்டர் ஓடணும். வேகமாக ஓடு. என்ன பையனை கூட்டிட்டு இந்த பக்கம் ஓடிட்டு இருக்க? இதுக்கெல்லாம் காரணமே நீ தானே? தெரியாத மாதிரி கேட்குறானப்பா. இந்த போலீஸ் அப்ளிகேஷன் போட்டான். சரி. அதான் 2 நாளாக இப்போ ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். காலைல சாயங்காலமும் ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஐயோ இதெல்லாம் அப்புறம் தான்யா. ஃபஸ்ட்டு வந்து ரிட்டன் எக்ஸாம் எழுதணும். அதில் பாஸ் ஆனால் தான் அப்புறம் வந்து உங்களுக்கு ஃபிசிக்கலுக்கு எடுப்பான். புரியுதா? ஏன் இப்போ கிறுக்குத்தனமாக பிடிச்சி அவனை போட்டு அலைய விட்டுக்கிட்டு இருக்கிற? ரிட்டன் எக்ஸாமா? ரிட்டன் எக்ஸாம் தான் ஃபஸ்ட்டு.